புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் லாவண்யா தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் உழவர்கரை, வில்லியனூர், நெட்டப்பாக்கம் மற்றும் இந்திரா நகர் ஆகிய 4 தொகுதிகளில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகமும், மங்கலம், பாகூர், ராஜ்பவன், உப்பளம் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகமும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசியுடன் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் லாவண்யா உழவர்கரை மேரி வீதி மற்றும் மாரியம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக வேட்பாளருடன் கழக கொடி மற்றும் தென்னந்தோப்பு சின்னத்தை கைகளில் ஏந்தியபடி கழகத்தினரும் வாக்கு சேகரித்தனர். புரட்சித்தாய் சின்னம்மாவின் அறிவுறுத்தலின்படி உழவர்கரை தொகுதியில் அடிப்படை வசதிகள், குடிநீர் பிரச்சினைகள், சாலை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக கழக வேட்பாளர் லாவண்யா உறுதியளித்துள்ளார்.